முதலில் திரு ஹஃபீசுல்லா, எடப்பாடி பழனிசாமியோட இந்த குற்றச்சாட்டு பொதுவாகவே திமுக கூட்டணி சார்ந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்தாலும் தேர்தலையொட்டி இது கூர்மையடைந்திருக்கு அப்படின்னு பார்க்கணுமா? இல்லை, இது கிட்டத்தட்ட இந்த தலைப்பில் ஒரு 100 விவாதங்கள் நடத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானும் நியூஸ் 18 இந்த தலைப்பில் நிறைய தடவை பேசியிருக்கேன். இன்றைக்கி திரும்ப அந்த கால சூழலை அதிமுக உருவாக்கி இருக்கிறது. நாங்களும் விவாதம் செய்கிறோம். இப்போ அலிமல் புகாரி இருக்கார், காங்கிரஸுடைய பிரதிநிதியாக இருக்கார், நான் திமுக பிரதிநிதியாக இருக்கேன். நாங்கள் 2 பேரும் ஒரு கூட்டணிக்காக பேச வந்திருக்கோம். நாங்கள் 2 பேரும் பேசுகிறது ஒன்றா தான் இருக்கும். நிகழ்ச்சி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுவே எங்களுக்குள்ள குழப்பம் இல்லை அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஆனால் இங்கே பாஜகவுக்காக பேச வருபவர்களும் அதிமுகவுக்காக பேச வருபவர்களும் ஒரே கருத்தை சொல்லட்டும். முதலமைச்சர் யாருன்றது முடிவு பண்ணியாச்சு. ஆனால் அது கூட்டணி ஆட்சியா கூட்டணி ஆட்சி இல்லையான்ற ஒரு விஷயத்த 2 பேரும் ஒரே கருத்தை சொல்லட்டும். அதுக்கப்புறம் நாங்கள் தீர்மானிச்சுக்கிறோம். ஏன்னா நீங்கள் ஒரு டைம் லைன் எடுங்க. கூட்டணி அமையும் போதே எடப்பாடி பழனிசாமியை உட்கார வச்சுக்கிட்டு அமித்ஷா பேட்டி கொடுக்குறார். இதுக்கு முன்னாடி எப்பயாவது அப்படி நடந்திருக்கா? சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணியை மாநில கட்சி தான் அறிவிக்கும். அவங்க தான் யார் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றது சொல்லுவாங்க. ஆனால் முதல் முறையாக தமிழ்நாட்டுடைய வரலாறுல பாஜகவுடைய ஒரு தலைவர் இங்கே கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்கிறத அதிமுக ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. அதோட நின்னுச்சா அப்படின்னா நான் சொல்றேன், கூட்டணி ஆட்சின்றதை அவங்க ஏத்துக்கல. அப்ப அதுக்கப்புறம் அந்த புள்ளியை பேசாம இருந்திருக்கணும். கரெக்டா? ஒரு பிரச்சனை வருது, ஒரு சர்ச்சை வருது அப்படின்னா அதுக்கு இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரதான கட்சி ஒரு கருத்தை பேசி ஒரு கலந்துரையாடலுக்கு பிறகு அந்த கருத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கணும். ஆனால் டைம்லைன் பாருங்க, அமித்ஷா பேசுகிறார், திரும்ப எடப்பாடி இல்லை கூட்டணி அரசாங்கம் கிடையாது அப்படின்றார். திரும்ப அமித்ஷா திரும்ப பேசுகிறாரு, 2 பேட்டி கொடுக்குறாரு, 2 செய்தித்தாள்களுக்கு பேட்டி கொடுக்குறார், இல்லை கூட்டணி அரசாங்கம் தான் அப்படின்றார். அதுக்கப்புறம் திரும்ப எடப்பாடி பழனிசாமி விளக்கம் கொடுக்குறார். இப்போ இவங்க கூட்டணி அமைஞ்ச 2 மாதங்களில் இதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. கூட்டணி ஆட்சியா கூட்டணி ஆட்சி இல்லையான்றது 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் அண்ணாமலை வெறியும் இல்லை அமித்ஷா சொன்னார். லாஸ்ட்டாக இந்த பிரச்சனையோட பேசும்போது அமித்ஷாவை கோட் பண்ணி எடப்பாடி பழனிசாமி திரு அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கருத்துக்கு மாற்றமாக ஒரு கருத்தை சொல்கிறார். அதுக்கு டிஃபென்ஸாக யூஸ் பண்ணுறது எது? அமித்ஷாவுக்கு. ஆனால் இந்த கூட்டணியில் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா? காங்கிரஸ் ஒரு வாட்டியும் கூட்டணி அரசாங்கம்னு பேசும், கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் பேசும். ஆனால் இங்கே பிரதானமாக ஒரு பிரச்சனை வரும்போது நாங்கள் எல்லாரும் கலந்து ஆலோசித்து ஒரு பிரச்சனையை பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை சுமூகமாக முடிக்க வைக்கப்படுது. ஆனால் இங்கே 2 மாசத்துல இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. தமிழ்நாட்டுடைய ஒரு கோர் இஷ்யூ இது. இல்ல, இப்போ கூட்டணி ஆட்சியா இல்லையான்ற ஒரு கோர் இஷ்யூல திமுக கூட்டணியிலையும் முரண்பட்ட கருத்துக்கள் வெளிப்படுது. ஆனா அது பின்னர் சரி செய்யப்படுது அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி இவங்களும் கூட்டணி ஆட்சி என்று பாஜக சொன்னாலும் கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தான் இதை நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு அப்படின்னு அதிமுக தரப்புல சொல்றாங்க. அவங்களோட நிலைப்பாடுல அவங்க சரியா தான் இருக்காங்க. அவங்க தேர்தலுக்குள்ளாக அதை அவங்களும் சரி செய்துக்குவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இப்ப எங்க கூட இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது இவங்க பெருசாக்கக்கூடிய பிரச்சனைகள்ன்றது அதுக்கும் தேர்தலுக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்போ சமீபத்தில் வந்துச்சுல்ல சிவானனுடைய பேச்சை வச்சுட்டு அதுக்கப்புறம் காங்கிரஸ் கிட்ட வந்த கருத்துக்கும் தேர்தலுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது கூட்டணியை பற்றியோ ஜெயிச்ச அரசாங்கத்தை அமைக்கிறத பற்றியோ கிடையாது. திருச்சி சிவானன் பேசினதை அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் காமராஜர் மீது மிகுந்த மரியாதையோடு தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி காமராஜர் மீது அன்பை செலுத்தினார் அப்படின்னு சொல்ல வந்தது அது தவறாக புரிதல் ஏற்பட்டு அதுலேருந்து வந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் கூப்பிட்டோம். செல்வ பெருந்தகை அண்ணன் என்ன சொன்னார்? ஆடு நனைதன் ஓநாய்க்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த பிரச்சனை இதோட முடிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. தலைவரும் பேசிக்கிட்டார், காங்கிரஸுடைய தலைவரும் பேசிட்டார். பாஜகன்னு சொல்ல முடியாது. இப்போ அங்க ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வுல அதிமுக தலைவர்கள் பற்றிய காணொளி ஒளிபரப்பப்பட்டது முருகபக்தர்கள் மாநாட்டில். இப்போ அதுல அதிமுக தலைவர்கள் இருந்தாங்களே அப்படின்றது விமர்சிக்கப்பட்டது. அதே மாதிரியான ஒரு சிக்கல்ல தான் ஏற்கனவே அதிமுக பாஜக பிரிஞ்சாங்க, தலைவர்கள் சார்ந்த பிரச்சனையில தான். அப்போ தேர்தலுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல? இல்லை, நான் அதுதான் சொல்றேன். இங்க பாருங்க, இந்த பிரச்சனைகளுக்கும் தேர்தலுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு நீங்க பேசுறீங்க. இப்போ இங்க நாங்க சொல்றது இல்லை கொள்கையில் ஏதாவது காம்ப்ரமைஸ் நடந்திருக்கா? இப்போ முருகபக்தர் மாநாட்டில் நாங்கள் பிரச்சனை எழுப்புனது என்னன்னா அண்ணா அங்கே அவமதிக்கப்பட்டிருக்கிறார்,
பெரியார் அங்கே அவமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற கோணத்தையும் இங்கே ஒரு தலைவர் பேசின பேச்சுக்குமான விமர்சனத்தை ஒன்றா பார்க்க முடியாது. அங்கே ஐடியாலஜிக்கல் காம்ப்ரமைஸ் நடந்திருக்கு. உயிர் அண்ணா உயிர் பெரியாருன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்கள் அங்கே வந்து திராவிடத்தை வேறறுக்கவா அப்படின்ற ஒரு பேனர்கள் இருக்கக்கூடிய அந்த முழக்கத்தோடு நடக்கக்கூடிய மாநாடுக்கு ஏன் போனீங்கன்னு கேட்குறதும் இதுவும் நீங்கள் ஒப்பிடவே முடியாது. இது அடிப்படையில் ரெண்டுமே வேற. நான் ரொம்ப டிஃபைண்டாக பேசுனதுக்காக தான் இந்த பிரச்சனை எலக்டோரல் பாலிடிக்ஸ்க்கும் தேர்தலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நான் சொன்னேன். ஆனால் நாங்கள் கொள்கை காம்ப்ரமைஸ், இப்போ காங்கிரஸாக இருக்கட்டும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு இடத்துல கொள்கை காம்ப்ரமைஸை பண்ணோமா? ஆனால் இங்கே கொள்கை காம்ப்ரமைஸை அதிமுக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அங்க கொள்கை சார்ந்த காம்ப்ரமைஸ் இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிற மாதிரி அவங்க என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னா அரசு நிர்வாகம் சார்ந்த முரண்பட்ட கருத்துல அவங்க சமரசம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் தோழர்கள் எங்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை சொல்றீங்கல்ல, அது அதிமுக ஆட்சி வந்தா அது சரியாயிடுமா? அதே விமர்சனங்கள் தானே அங்கே அதிமுக ஆட்சியின் போது வச்சதுனால தானே அவங்க எங்களோட கூட்டணியில் இருக்காங்க. இங்கே ஏதாவது ஒரு இடத்துல ஒரு விமர்சனம் வைத்து ஒரு போராட்டம் நடக்குது, தூத்துக்குடி மாதிரி ஒரு போராட்டம் ஏதாவது நடந்துச்சா? ஒரு அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் நீங்கள் சாம்சங் போராட்டம் நடக்குது, அமைச்சர்கள் போகிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, கம்யூனிஸ்டுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகிறது, அவர்களுக்கு ஆதரவாக அரசு நடவடிக்கை எடுக்கிறது. அப்போ அவர்கள் எங்களுடைய அரசில் இல்லை. கம்யூனிஸ்ட் வந்து எங்களுடைய கூட்டணியில் இருந்தாலும் அவர்களுடைய அரசாங்கம் இது இல்லை அப்படின்னு அவங்களுடைய பார்வை. அதனால விமர்சிக்கிறாங்க. அந்த விமர்சனம் நேர்மறையாக இருக்கும்போது தலைவர் கூப்பிட்டு பேசி நடவடிக்கை எடுத்து ஒரு சுமூகமான முடிவை எடுத்துட்டு இருக்காரு. அப்போ இது நிர்வாகம் சார்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கும் விமர்சனத்துக்கும் கூட்டணியில் குழப்பம் அப்படின்னா நீங்கள் ஐடியாலஜிக்கலாகவே இல்லையே. நீங்கள் ஐடியாலஜிக்கலாகவும் இல்லை, ஒரு முதலமைச்சர் கூட்டணி ஆட்சியா இல்லையான்ற விவகாரத்தில் இதுவரையும் தொடர்ந்து ஒரு பெரிய கட்சி சொல்லிச்சு அப்படின்னா அதை எல்லாருமே ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்றது அந்த கூட்டணியில் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படும். அது அப்படி தான் தமிழ்நாட்டுடைய களம் குறைந்தபட்ச சட்டமன்ற தேர்தலுக்கு இருந்திருக்குது. ஆனால் முதல் முறையாக ஜெயலலிதா அம்மையார் இல்லாத இடத்த எடப்பாடி பழனிசாமியால் நிரப்ப முடியல. அதனால தான் தொடர்ந்து, அதாவது அண்ணாமலை யார் இன்னைக்கு தேதிக்கு? பாஜகவுடைய மாநில தலைவரும் கிடையாது, அவர் யாருமே கிடையாது. ஆனால் அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு, இந்த மாதிரி வந்து கூட்டணி ஆட்சி தான், அமித்ஷா சொன்ன மாதிரி கூட்டணி ஆட்சி தான் அவர் திரும்ப திரும்ப பேசுகிறப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்திலிருந்து இன்னைக்கு நான் சொல்கிறேன் இத்தோடு அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கூட்டணியில் குழப்பம் இல்லைன்னு நம்ம ஒரு பார்வையை எடுத்துக்கலாம். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் எடப்பாடி பழனிசாமி இல்லை என்னுடைய இது எப்படி இருக்குது தெரியுமா, அவர் பாட்டுக்கு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, இவர் பாட்டுக்கு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் கூட்டணினா குறைந்தபட்ச பிரச்சனைகளுக்கு பிறகு இப்போ சமீபத்தில் அண்ணாமலை கொடுத்த பேட்டியில அதிமுக பாஜக இடையே எந்த விதமான சிக்கலும் இல்ல சொல்றாரு. சரி, சிக்கல் இல்ல, திமுகவை அகற்றுவதற்கு ஒரே புள்ளியில இல்ல. அபிநயா ஒன்னே ஒண்ணு, இன்னைக்கு அண்ணன் நாகராஜ் அவர்கள் இருக்கார், அவர் சொல்லட்டும், ஆமா எடப்பாடி பழனிசாமி சொன்னது போல இங்க வந்து கூட்டணி ஆட்சி கிடையாது, தனி பெரும்பான்மையோடு அதிமுகவுடைய ஆட்சி தான் அப்படின்னு அவரை சொல்லுங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிறேன் குழப்பம் இல்லைன்னு. அதே கருத்தை இல்ல இந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்ட தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு தலைவர் சொல்றாரு. ஜி.கே. நாகராஜன் நம்ம அக்கௌண்டபிள் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசுவாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி சொல்றதை பேசுறாங்களா இல்ல அமித்ஷா சொல்றதை பேசுவாங்களான்றதுதான் இங்க பிரச்சனை. எதுவுமே பேசாத வரையும் பிரச்சனை கிடையாது. கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக், வெளியே வந்துச்சு. நீங்க ஒரு கருத்தை சொல்றீங்க, அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க. நீங்க வந்து தனி ஆட்சின்றீங்க, அவங்க கூட்டணி ஆட்சின்றாங்க. அப்ப ரெண்டுமே வந்த பிறகு இதுக்கப்புறம் பேசிப்பாங்கன்ற இடத்துக்கு இது நகர முடியாது. நாங்க சொல்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில இந்த கூட்டணியில திமுகவுடைய தனி அரசாக இருக்கும் அப்படின்றத திமுகவை நான் சொல்றேன். புகாரி அவர்கள் ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க, எங்களுக்கு ஆசைகள் இருக்கு. ஆனா இப்ப ரெண்டுமே வெளியே சொன்ன பிறகு என்னுடைய குறைந்தபட்ச கோரிக்கை என்னன்னா, நாகராஜ் அவர்கள் ஆமா எங்க கூட்டணியுடைய தலைமையாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சொன்னதை போல இங்க அதிமுகவுடைய தனி ஆட்சியாக தான் இருக்கும், கூட்டணி ஆட்சி இருக்காதுன்றத சொல்லிட்டா நீங்க சொல்ற மாதிரி குழப்பம் இல்லைன்னு நம்ம ஒத்துக்கலாம். சரி.